Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுற மாதிரி கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாதம் பண்ணுறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு இந்த பேனை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். 1 டீஸ்பூனோட கம்மியாக இருந்தால் கூட ஓகே. எண்ணெய் சூடான உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் லேசாக கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கணும். கலர் மாறி வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய். நான் வந்து காரம் கம்மியாக போதும் அப்படின்றதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் கருகிராமல் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. நல்ல மிளகு அந்த வாசனையும் நல்லா வந்துடுச்சு. இப்போது இதில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தமான துணிலையோ இல்லை பேப்பர் டவல்லையோ நல்லா தொடச்சி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்தோம்னா சீக்கிரமாக நல்லா வறுபட்டுரும். இப்போ இந்த கருவேப்பிலை சேர்த்த உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்துக்கணும். நல்லா அது மொறு மொறுன்னு வர அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின உடனே அந்த கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது லேஸ் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லேஸாக கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை ஓரளவுக்கு வறுபடணும். அதுக்கப்புறமா அது கூட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினாலும் விட்டுடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு லேசாக கோல்டன் கலராக மாறி வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, நான் சாதத்தை வந்து வடித்த சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்துட்டு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடணும். நம்ம சேர்த்த பொடி வந்து சாதத்தோடு ஒன்றா கலந்து வர அளவுக்கு கிளறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே சாதத்தோடு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ கடைசியில் வந்து இது கூட ஒரு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்பவே சுவையான கருவேப்பிலை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. குடமிளகாய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் உரித்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 காஞ்ச மிளகாய். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெயிலையும் பண்ணலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கிடலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய குடமிளகாயும் அதே மாதிரி கொஞ்சம் மெல்லிசான ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கிறேன்.
அப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். குடமிளகாய் வந்து ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். குடமிளகாய் வந்து ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற அந்த மசாலாவை, அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு 2 கப் அளவு சாதத்தை வந்து வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருந்தால் தான் இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால் நீங்கள் சாதத்தை வந்து கரெக்டான பதத்துக்கு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலாவோட சாதம் வந்து நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுறணும். இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ரொம்ப சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை சாதம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுணும். அதுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்குன தக்காளி ஒன்று மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அந்த தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது வதங்கணும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்க போகிறேன். அந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அந்த முட்டை நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டணும். இப்போ ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு நான் வடித்து வச்சுருக்கிற சாதம் 2 கப் அளவு சேர்க்க போகிறேன். நான் வந்து சாப்பாடு அரிசியில் செஞ்ச சாதம் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிற சாதத்தையும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி பச்சரிசியை வடித்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மீதி உள்ள சாதத்துலேயும் நீங்கள் இது பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாதம் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுருந்து நல்லா கலந்து விடணும். ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து அந்த மசாலாலாம் அந்த சாதத்தோட ஒன்றா சேர்கிற வரைக்கும் இருக்கட்டும். கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஜீரா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்து அது நல்லா லைட் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்ட உடனே நம்ம வந்து இந்த எண்ணெய் வெண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த முந்திரி பருப்பு மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். இது கடைசியில் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து மீதி இருக்கிற எண்ணெயிலேயே வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு,
1 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா சேர்க்குறேன். இந்த ஜீரா புலாவுக்கு வந்து ஷாஹி ஜீரா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சீரகமே 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து இந்த அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து ரைஸில் நல்லா இறங்கும். இப்போது லேசாக பொரிய விட்டுலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது அரிசி சேர்க்கணும். நம்ம அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த ரைஸை 1 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுட்டு நான் 1 கப் ரைஸ் எடுத்தேன், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். சில பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவு தண்ணியே போதும். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பே போதுமானதாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தரத்தை பொறுத்து தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இது சூடாக இருக்கிறதுனால நல்லா ஒரு ஃபோர்க்கோ உடன் கரண்டியோ வச்சு மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க. அப்போ தான் அரிசிலாம் உடையாமல் நல்லா நீளமாக கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கமகமன் வாசனையோட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஜீரா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. வெந்தயக்கீரையை வச்சு ரொம்ப சுவையான புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் வளர்ந்த வெந்தயக்கீரையை பறித்து தான் இன்றைக்கி புலாவ் செய்ய போகிறோம். இப்போ கார்டனுக்கு வந்தாச்சு, கீரையை பறிச்சிடலாம். சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இவ்வளோ கீரையும் நம்மளுக்கு தேவையில்லை, இதில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறோம். மீதி கீரையை வந்து வேறு ஏதாவது ரெசிபி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கீரையெல்லாம் பறிச்சாச்சு. இது நல்லா நம்ம இலைகள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இலைகள் எல்லாம் நல்லா கிள்ளி கிள்ளி எடுத்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா 3 கீறின பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தையும் வதக்கிக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 3/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவு கீரையை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நிறைய கீரை சேர்க்க தேவையில்லை, இந்த அளவு கீரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கீரை நல்லா சுருங்கி வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணியெல்லாம் வடித்து எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா அந்த மசாலாலேயே வதக்கி விட்டணும். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும், அது சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கும் போது மூடி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டலாம்.
வெயிட் போட்ட உடனே நான் ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவேன். கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். கரெக்டாக வெந்திருக்கு. அரிசிலாம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக அடியிலையும் பிடிக்காமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப நிறைய கிண்டுனிங்கன்னா அரிசிலாம் உடஞ்சி போயிடும். மெதுவாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெந்தயக்கீரை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி துண்டை வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது கூடவே 6 பல் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அப்புறம் 1 கப் அளவு புதினா இலை. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், இது ரெண்டும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் லேசாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அதோட பச்சை வாசனை நல்லா போய் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். பார்த்திங்களா, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்க்கணும். நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை சேர்த்துடலாம். இது நல்லா அந்த மசாலாவோடையே ஒரு 1 நிமிஷம் பக்கம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் எடுக்கிற அரிசியோட தரத்தை பொறுத்து தண்ணியோட அளவு 1.5 பங்குலேருந்து 2 பங்கு தேவைப்படும். இந்த அரிசிக்கு 2 பங்கு அளவு தண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டலாம். அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டு இது கொதி வர வரைக்கும் அப்படியே திறந்தே இருக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரை மூடிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை ஒரு ஃபோர்க் இல்லை உடன் கரண்டியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அரிசிலாம் உடையாமல் நல்லா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கமகமன் வாசனையோட ரொம்பவே சுவையான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.